அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐஎன்எம் தவிர்த்து ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அந்த ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷனில் எவ்வளோ கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக ஒரு 300 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். உடனே 300 கேள்வியா ஒரே வீடியோவில் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, 2 வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 150 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறதும் நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறதும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? புக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து கேளுங்க. கண்டிப்பாக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிடலாம். ஒரு சில பேர் நினைப்பீங்க, என்னடா 2 நாளாக ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மொத்தமாக நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரைட், கவனமாக வந்து கேளுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து ரிவிஷன் நல்லா வந்து பண்ணுங்கள். பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேவா? சரி, நம்ம வந்து கேள்விகள் வந்து போயிடலாம். முதல் கேள்வி பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. சரியா? முதல் கேள்வி என்னது? பொறுத்துக. க்ஷேத்ரா, கிலா, கபத சரகா, அப்ரகதா, வஸ்தி. இந்த சைடு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ஷேத்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. க்ஷேத்ரா அப்படின்னா சேர் எங்கே இருக்கும்? வேளாண்மை. சரியா? வேளாண் நிலங்கள். க்ஷேத்ரா அப்படிங்கிறது வேளாண் நிலங்கள். அடுத்து கிலா. கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். சரியா? கபத சரகா. கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். அப்ரகதா. அப்ரகதா அப்படின்னா காடு. சரியா? ஓகே. அடுத்து வஸ்தி அப்படின்னா, வாஸ்து நம்ம எதுக்கு பார்ப்போம்? குடியிருக்கிறதுக்காக பார்ப்போம். ஸோ குடியிருப்பு நிலங்கள். ஸோ 3, 4, 5 1, 5, 2 ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான விடை. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? அடுத்து, ஃபெரோஷா துக்ளக் நிர்மாணித்த நகரங்களில் தவறானது எது? பாருங்க, ஃபெரோஷா துக்ளக் முதல்ல என்னென்ன நகரங்கள்லாம் நிர்மாணித்தார் அப்படின்னா, ஜான்பூர், ஹிசார், பிரோஸ்பூர், பிரோஷாபாத் அப்படிங்கிறது. இதில் ஆக்ரா அப்படிங்கிறது இவர் வந்து நிர்மாணிச்சிருக்க மாட்டார். ஓகேவா? முதல்ல ஃபெரோஷா துக்ளக்னா யாருன்னு பார்த்துருவோம். இவர் யார் அப்படின்னா, துக்ளக் வம்சத்தில் ஒருத்தர். அதாவது டெல்லி சுல்தான்களில் வந்து வருவார். துக்ளக் வம்சத்தில் ஒருத்தர். டெல்லி சுல்தான்கள் நிறைய வம்சம் வந்து இருக்கும். ஒரு 5 வம்சம் வந்து இருக்கும். ஓகேவா? அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி அப்படின்னு சொல்லிட்டு 5 வம்சம் வந்து இருக்கும். அதில் துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர் இந்த ஃபெரோஷா துக்ளக். இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் 1351 1388 வரைக்கும் இவரோட காலம். இவர் யார் அப்படின்னா, கியாசுதீன் துக்ளக் இருப்பார் இல்லையா, அவரோட தம்பியோட மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த துக்ளக் வம்சத்திலேயே ஒரு சில துக்ளக் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கியாசுதீன் துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்கு, ஃபெரோஷா துக்ளக்கு. அதில் இந்த ஃபெரோஷா துக்ளக் பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்து ஆர்வம் வந்து காட்ட மாட்டார். போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பார். சரியா? அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூபி அப்படின்னு சொல்லுவாங்க. சூபி தத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சூபி ஞானிகளை இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பின்பற்றி இருப்பார். இவர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார்ப்பா. என்ன அப்படின்னா, கொடூரமான தண்டனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒழிச்சிட்டாரு. வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுல்தான்கள் டைமில் கொடூரமான தண்டனைகள் இருக்கும். அடுத்து ஒரு 1200 புதிய தோட்டங்களை வந்து உருவாக்குறாரு. சரியா? அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி இருப்பார் இல்லையா, கில்ஜி டைம். அலாவுதீன் கில்ஜியோட ஒரு 30 பழைய தோட்டங்களை என்ன பண்ணார் அப்படின்னா சரி செய்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் 1388 இவர் வந்து இறந்து போவார். அடுத்த 10 வருஷம் கழித்து தைமூர் படையெடுப்பு வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் கியாசுதீன் துக்ளக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வருவார். கியாசுதீன் துக்ளக் பொறுத்த வரைக்கும் 1320 1325 வரைக்கும் இருப்பார். அடுத்து முகமது பின் துக்ளக், அதாவது ஜானாக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக், அவரை பொறுத்த வரைக்கும் 1325 51 வரைக்கும் வந்து இருப்பார். சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து வருவாங்க. இந்த 3 துக்ளக் நல்லா வந்து மைண்டில் வந்து இருக்கணும். சரியா? அதில் ஃபெரோஷா துக்ளக் என்னது, கொஞ்சம் சாதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து, இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர் யார் அப்படின்னா, அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861 இவரோட ஹெல்ப்போட தான் டெல்லியில் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. சிந்து தமிழ்நாட்டில் வரும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், 4வது கேள்வி. சமுத்திரகுப்தர் ஒரு சிவபக்தர்.
அவர் வெளியிட்ட நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தர் கவிராஜா எனும் பட்டம் பெற்றார். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சமுத்திரகுப்தர் பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தில் ஒரு தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய நெப்போலியன் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்திய நெப்போலியன். இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் 335 380 வரைக்கும். சரியா? அதே மாதிரி இவர் வந்து ஒரு சிவபக்தர் இல்லை, விஷ்ணு பக்தர். சரியா? ஸோ முதல் கூற்று வந்து தவறு. அடுத்து அவர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் இருக்கும். அதே மாதிரி கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார். ஸோ 2 and 3 தான் வந்து சரியான ஒன்று. அதே மாதிரி இவரோட சம காலத்தவர் அப்படின்னா இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் இவரோட சம காலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சமுத்திரகுப்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அலகாபாத் தூண் கல்வெட்டு இவர் காலத்தில் வந்து பொறிக்கப்பட்டது. ஓகேவா? யார் காலத்தில்? சமுத்திரகுப்தர் காலத்தில் பொறிக்கப்பட்டது. சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? சகல்கானி அப்படின்னா 40 நிமிட குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா இல்துமிஷ் உருவாக்கியிருப்பார். ஓகேவா? இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் 1210 1236 வரைக்கும் வந்து இருப்பார். இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் குதுப் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடத்தை, அந்த கட்டுமானத்தை நிறைவு பண்ணியிருப்பார். குதுப் மினார் ஆரம்பித்து வச்சவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? நிறைவு பண்ணவர் இந்த இல்துமிஷ். ஓகேவா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கவரஷ்மி ஷா ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். மங்கோலியர் தாக்குதலுக்கு எதிராக வந்து இவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இது. சிந்து சமவெளி நகரத்தைச் சேர்ந்த எந்த நகரத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பரேட் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லோத்தல் அப்படிங்கிறது. லோத்தல் பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் உள்ள ஒரு நகரம். சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் கரையில் இது வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பாருங்கள் கூற்றுகள் என்ன அப்படின்னா குத்புதீன் ஐபக் லாகூரில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். குதுப் மினாருக்கு இவரே அடிக்கல் நாட்டினார். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாட்டினார். இதில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் யாருன்னு பார்த்துக்குறோம். அதாவது டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம் சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை தொடங்கி வச்சவர் இந்த குத்புதீன் ஐபக் தான். ஓகேவா? 1206 1210 வரைக்கும் இவரோட காலம் வந்து இருக்கும். ஓகேவா? குத்புதீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் இந்த குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் இவர் தான் கட்டியிருப்பார். ஆனால் அவர் வந்து லாகூரில் கட்டியிருக்க மாட்டார். எங்கே கட்டியிருப்பார் அப்படின்னா டெல்லியில் வந்து கட்டியிருப்பார். ஸோ முதல் கூற்று வந்து தவறு. அடுத்து 2வது 3வது வந்து சரி. ஓகேவா? 2 and 3 வந்து சரி. அதே மாதிரி 1210 இவர் வந்து ஷவுகான் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை போல விளையாட்டில் இறந்துருப்பார். ஓகேவா? சரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தலைநகர் வந்து லாகூரில் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரைமட்டமாக்கியவர் யார்? பக்தியார் கில்ஜி. ஸோ மகாவிகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் இது வந்து பீகாரில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? இதை அழித்து தரைமட்டமாக்கியவர் எந்த டைமில் அப்படின்னா 1200 டைமில் அழித்து தரைமட்டமாக்கியவர் இந்த பக்தியார் கில்ஜி. ஓகேவா? அதே மாதிரி இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 5, 6ஆம் நூற்றாண்டுகளில் 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் கொஞ்சம் நல்லா வந்து இருந்துச்சு. யார் காலகட்டத்தில் அப்படின்னா குப்த பேரரசின் காலத்தில். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்தம் தான் ஒரு முக்கியமான பாடமாக வந்து வச்சுருந்தாங்க. அதுமாதிரி யுவான் சுவாங், சீனா பயணி யுவான் சுவாங் இங்கே வந்து படித்தாங்க. ஓகேவா? அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? இந்தியர் யார் அப்படின்னா சுஸ்ருதர். சரியா? சுஸ்ருதர் தான் அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள் கூற்று எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழமையான 4 நாகரிகங்களில் சிந்து சமவெளி நாகரிகம் பெரிய பரப்பளவு கொண்டது. இது சரி. சிந்து மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்துள்ளது. சரி. ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் தொடக்க கால ஹரப்பா காலத்தைச் சேர்ந்தது. இது தவறு. ஏன் அப்படின்னா இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்தது. ஸோ 1 and 2 தான் வந்து என்ன அப்படின்னா சரி அப்படிங்கிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். ஸோ குப்தர்களில் ஸ்ரீகுப்தர் தான் இந்த குப்த வம்சத்தை தொடங்கி வச்சிருப்பார். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜாக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் முதலாம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் நரசிம்மகுப்தர், அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தர். ஓகேவா? சும்மா லைன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றிய சுல்தானிய ஆட்சியாளர் யார்? அலாவுதீன் கில்ஜி.
ஸோ இந்த டெல்லி சுல்தான்களில் அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவரை பற்றி நிறையா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 1296 1316 வரைக்கும் ஆட்சி வந்து பண்ணார். இவர் காலத்தில் நடந்த மிக முக்கியமான போர் படையெடுப்புகள் என்ன அப்படின்னா சித்தூர் சூறையாடல் 1303 சித்தூர் சூறையாடல். அடுத்து தேவகிரியை 1296 கைப்பற்றினார். குஜராத்தை 1299 கைப்பற்றினார். ரான்தம்பூர் 1301, மால்வா 1305. இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து காலவரிசைலாம் இதுக்கு மேலே கேட்டிருக்காங்க. சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரத்தில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டன? வேள்வி பீடம் பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னா காளிபங்கனில். காளிபங்கன் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அந்த பகுதியில் வந்து இருக்கிறது. சரியா? அடுத்து திரும்ப கூற்று. கியாசுதீன் பால்பன் 40 மேற்குழுவை ஒழித்தார். ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை கண்டறிய ஒற்றர் துறையொன்றை நிறுவினார். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தார். இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த 3 கூற்றுமே சரியானது தான். சரியா? 3 கூற்றுமே சரியானது. இப்போ இந்த பால்பன் இருக்கார் இல்லையா, இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் 1266 87 வரைக்கும் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருப்பார். கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் காலத்தில் மங்கோலியர்கள் ஜட்லஜ் நதியை தாண்டி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கூட வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்ததாக பின்வருவனற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர் சரி. வராகமிகரர் இவர் வந்து வானியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி வரும். வாவா தவறு. சங்கு கட்டடக்கலை நிபுணர் கரெக்டு. வராட்சி இலக்கண ஆசிரியர் கரெக்டு. ஸோ மொத்தம் எத்தனை இணைகள்? 3 இணைகள் வந்து சரியாக வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஓகேவா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விக்ரமாதித்யர் அவையில், விக்ரமாதித்யர் யாருன்னு கேட்பீங்க, 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இவங்கெல்லாம். நரேந்திர சிம்மர் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யார்? நரேந்திர சிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதாவது இந்த குப்தர்கள்லேயே அதிகமான பட்டப்பெயர்கள் இவருக்கு தான் வந்திருக்கும். நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், விக்ரம தேவராஜன், தேவகுப்தர், தேவஸ்ரீ. சரியா? இதெல்லாம் இவரோட பேர். அது போக விக்ரமாதித்யர், இதுவும் அவரோட பேர் தான். சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வோக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை எது? நடனமாடும் பெண் சிலை. அதாவது மொஹஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாடும் பெண் சிலை தான் அவங்களுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிச்சு. அடுத்து வந்து பாருங்கள், யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. இது சரியா? ஆமாம், சரிதான். மெலுக்கா எனும் சொல் மெசபடோமியாவை குறிக்கிறது. தவறு. ஏன் அப்படின்னா மெலுக்கா அப்படிங்கிறது சிந்து பகுதியை குறிக்கும். ஸோ இதில் எது வந்து சரி? 1 மட்டும்தான் வந்து சரி. சரியா? 1 மட்டும் சரி. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக கருதப்படும் கல்வெட்டு எது? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா? சமுத்திரம்னா என்ன? கடல். கடல் என்ன பண்ணுவோம்? பாத் பண்ணுவோம். என்ன பார்த்து? குளிக்குவோம். சரியா? ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகே, இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னா ஹரிசேனர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும். அது மாதிரி 33 வரிகள் வந்து அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டவர் யார்? இபன் பதுதா, அதாவது மொரக்கா நாட்டு பயணி இவர். ஓகேவா? முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, நம்ம துக்ளக் வம்சம் பார்த்தோம் இல்லையா, ஒரு 3 துக்ளக் தான் வருவாங்க அப்படின்ட்டு. அதில் முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள் துக்ளக் வந்து இருப்பார். ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைநகரை தௌலதாபாத்துக்கு மாற்றுவார். அதாவது டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றுவார், திரும்ப தௌலதாபாத்துலேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றுவார். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அப்போ தான் டெல்லியை பார்க்குறப்ப காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இபன் பதுதா சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். ஓகே, கரெக்டு. பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கள் அமைந்துள்ளது. கரெக்டு. மெஹர்கரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. சரி. ஸோ 1, 2, 3 3மே சரிதான். சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு எப்போது? இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அலாவுதீன் கில்ஜி வர்றப்ப இந்த இதை நான் வந்து அதாவது குறிப்பிட்டு சொன்னேன்.
எந்த ஆண்டு? 1303 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். சரியா? சித்தூர் சூறையாடல் யார் காலத்தில்? அலாவுதீன் கில்ஜி காலத்தில். அடுத்து பொறுத்துக. முத்ரா ராட்சசம், ரத்னவாளி, அஷ்டத்தியாயி, மகாபாஷ்யம் இதெல்லாம் நூட்கள். இந்த சைடு அவங்க எழுதுனவங்க யாருன்னு சொல்லி. முத்ரா ராட்சசம் யார் எழுதுறாங்க அப்படின்னா விசாகதத்தர் எழுதியிருப்பார். ரத்னவாளி ஹர்ஷர். அஷ்டத்தியாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாணினி. மகாபாஷ்யம் அப்படிங்கிறது பதஞ்சலி. ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது. சரியா? விசாகதத்தர் வேற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற ஒரு நூல். அதுமாதிரி ஹர்ஷரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியதர்ஷிகா நாக நந்தா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். செங்கிஸ்கானின் பேரன் குலகு கான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பெற்ற சுல்தானிய ஆட்சியாளர் யார்? நான் இதை ஏற்கனவே சொன்னேன். சரியா? யார் அப்படின்னா பால்பன். அடுத்து பொறுத்துக. சிந்து சமவெளி நகரங்கள் அதுக்குரிய அந்த மாநிலங்கள். காளிபங்கன் ராஜஸ்தான் அப்படிங்கிறது. காளிபங்கன் ராஜஸ்தான். ராகி கர்கி ஹரியானா. சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத். மொஹஞ்சதரோ சிந்து. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. தைமூர் படையெடுப்பின் போது டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி எது? தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்துச்சு? 1398ன்னு சொன்னால் 1398 டிசம்பரில் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேவா? டெல்லிக்கு அடுத்து அதிகமாக பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப் அப்படிங்கிறது. தைமூர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாமர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமர் லைன் அப்படின்னு சொல்லி. அடுத்து கீழ்காண்பனவற்றில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே வரிசை வந்து சொன்னேன். ஸ்ரீகுப்தர் வருவார், கடோத்கஜா வருவார், சந்திரகுப்தர் 1ஆம் சந்திரகுப்தர் வருவார், அடுத்து சமுத்திரகுப்தர் வருவார், அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் வருவார் அப்படின்னு சொன்னா. ஸோ அப்படி பார்க்குறப்ப கரெக்டான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. விக்ரமாதித்தருக்கு இன்னொரு, அதாவது 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் விக்ரமாதித்தர் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசராக்கி கப்பமட்ட செய்தார். இது சரியா? தவறு. ஏன் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் அந்த 12 அரசர்களை கப்பம் கட்ட வச்சிருப்பார். ஓகேவா? அடுத்து குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் 2ஆம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. 2ஆம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். சரி. ஸோ இது வந்து எது சரியானது அப்படின்னா 2 and 3 சரியானது. ஓகேவா? 2 and 3 சரியானது. அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது தான் பாகியான் அப்படிங்கிற ஒரு பயணி வந்திருப்பாங்க. பாகியான். மெசபடோமியா புராணத்தில் இடம்பெற்றுள்ள ஹஜா என்ற வார்த்தை எந்த பறவையை குறிக்கிறது? மயில். இலங்கையைச் சேர்ந்த பௌத்த அரசன் மேகவர்மனின் சமகாலத்திய குப்த ஆட்சியாளர் யார்? சமுத்திரகுப்தர். அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரி விதித்தவர் இல்துமிஷ். ஆக்சுவலாக ஜிசியா வரியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ முதல் கூற்று வந்து தவறு. அடுத்து இரண்டாவது வந்து பாருங்கள். முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டில் ஜிசியாவை ஒழித்தார். இது சரிதான். 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் ஜிசியா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். சரி. ஸோ 2 and 3 தான் வந்து சரி. இந்த பிளேஸ் எது? தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது எந்த தொல்லியல் தலம் எது அப்படின்னா கீழடி. வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவான் அமீர் கோஷி என்ற தனித்துறையை உருவாக்கிய சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். நிலத்தை இரு வழியாக உழுவதற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகின்றன? காளிபங்கன். அடுத்து வந்து பாருங்க கூற்று. கான் ஜஹான் என்பவர் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் ஆவார். இது சரியா? சரிதான். இவரோட இயற்பெயர் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு. இவர் வந்து ஃபஸ்ட்டு பிராமணராக இருந்திருப்பார், ரெண்டாவது முஸ்லீமாக வந்து மாறியிருப்பார். இவர் ஃபெரோஷா துக்ளக்கிடம் உயர் அதிகாரியாக இருந்தவர். கரெக்டு. வாரங்களில் நிகழ்ந்த சுல்தானியா படையெடுப்பு ஒன்றின் போது சிறைப்பிடிக்கப்பட்டவர். கரெக்டு. இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. படைவீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. SR ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அகழாய்விடம் எது? லோத்தல். கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்த மியோக்களை தேடிப்பிடித்து கொன்ற சுல்தான் யார்? பால்பன்.
அடுத்து வந்து பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் அரச மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். கரெக்டு. தமிழகத்தின் வழிபாட்டு தலங்களில் வேப்ப மரத்தை ஆண் கடவுளாகவும் அரச மரத்தை பெண் கடவுளாகவும் வணங்குவது வழக்கமாக உள்ளது. தவறு. வேப்ப மரத்தை நம்ம வணங்குவோம், ஆனால் வேப்ப மரத்தை என்ன பண்ணுவோம், அம்மனுக்கு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆண் தெய்வம் சொல்லக்கூடாதுல்ல, பெண் தெய்வம் தானே சொல்லணும். ஸோ 1வது மட்டும்தான் சரி. பேரரசின் அனைத்து பகுதிகளுடன் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் முறையை ஏற்படுத்திய சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. மகாவிகாரா என்று பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம். கரெக்டு. முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் ஆவார். கரெக்டு. இவர் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டார். சரி. ஸோ சரியானது என்ன அப்படின்னா 1, 2, 3 3மே சரிதான். குப்தர்களின் ஆட்சி காலத்தில் கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரிக்கு பேர் என்ன? ஹளி வகாரா. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். சரியா? ஓகே, சரிதான். ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினர். சரி. ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன. சரி, செபுன்னா மாடு தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் சரி அப்படின்னா 3மே சரிதான். 1, 2, 3 3மே சரி. சையது வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? கிசர்கான். இசைக்கலைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அப்ரோஸ் யாருடைய அரசவையில் இருந்ததை ஜியாவுதீன் பரணி பட்டியலிடுகிறார்? ஜலாலுதீன் கில்ஜி. முகமது பின் துக்ளக்கிடம் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்து பாமினி சுல்தானத்தை உருவாக்கினார். இது சரியா? சரி. 1334ஆம் ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. சரி. இது ஒரு சில டைமில் 1335 கூட சொல்லுவாங்க. 34 தான் கரெக்டு. 1346இல் வங்காளம் சுதந்திர அரசானது. சரி. 1, 2, 3 3மே சரி. ஹரப்பாவுக்கு முதலாக வருகை இருந்த இங்கிலாந்து நாட்டவர் சார்லஸ் மேஷன். அடுத்தது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம். இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் பழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. ஆமாம். உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. சரி. 1 and 2 அப்படிங்கிறது சரி. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓமன். சிந்து நாகரிகம் ஏறத்தாழ எதிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது? 1900இலிருந்து. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவோருக்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையான குத்தகை முறை? பூமி சித்ராயனா. ஸோ குப்தர் காலத்தில் இருந்தது. இப்போ இந்த அப்ரத தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் தானம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நிவி தர்மா அப்படிங்கிறது அறக்கட்டளை அமைப்பு. சரியா? அடுத்து நிவி தர்ம அச்சனா அப்படிங்கிறதுனா நிரந்தரமான அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிவி தர்மா அறக்கட்டளை அமைப்பின் மூலமாக நில மானியம் கொடுக்கறது. மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறும் நூல் எது? ஸோ எது அப்படின்னா நவதணிகம். நவதணிகம் அப்படிங்கிறது தான் மருந்து மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி சொல்லுது. இதில் இந்த 2வது இருக்கு இல்லையா, ஹஸ்த் ஆயுர்வேதா அப்படிங்கிறது. இது வந்து பாலகாப்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க எழுதின நூல். இது வந்து என்ன அப்படின்னா விலங்குகள் பற்றின ஒரு மருத்துவ நூல். தெரிஞ்சுக்கோங்க. பாகா வரியில் விளைச்சலில் எத்தனை பங்கு அரசனுக்கு வழங்கப்படும்? எத்தனை பங்கு அப்படின்னா 6ல் 1 பங்கு. ஓகேவா? போகா அப்படின்னு சொல்லுவாங்க. பாகா வேற, போகா வேற. போகா அப்படின்னா அரசருக்கு கிராமம் வழங்கக்கூடிய விறகு, பூக்கள், இதை தான் போகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கரா அப்படின்னு ஒன்று இருக்குது. கரா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலையில் விதிக்கிற வரி. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. இது சரியா? சரிதான். உபரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்களால் மாநிலங்கள் நிர்வகிக்கப்பட்டன. சரி.
உபரிகாக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தனர். கிடையாது. ஓகேவா? ஸோ 1 and 2 மட்டும்தான் சரி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடுவது எது? எந்த செப்பேடு? பகார்பூர் செப்பேடு. சிந்து சமவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது? கட்டில் அப்படிங்கிற ஒரு மீனோட எலும்பு. வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்த குப்த அரசர் யார்? யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஸோ கவிராஜா அப்படின்னு பட்டம் வாங்கிய சமுத்திரகுப்தர். இவர் வந்து வைணவ மதத்தை தீவிரமாக பின்பற்றினார். இருந்தாலும் பௌத்த அறிஞரையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆதரிச்சிருக்கிறார். அடிமைகளின் நலன்களை கவனிப்பதற்காக அடிமைகள் நலத்துறையை ஏற்படுத்திய சுல்தான் யார்? ஃபெரோஷா துக்ளக். அதாவது கிட்டத்தட்ட 1,80,000 அடிமைகள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இந்த ஃபெரோஷா துக்ளக். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 துக்ளக் வருவாங்க, கியாசுன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஃபெரோஷா துக்ளக்னு சொன்னா. அடுத்து பொறுத்துக. கார்னிலியன். கார்னிலியன் அப்படின்னா மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹரப்பா இதில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மையம். கார்னிலியன் உற்பத்தி மையம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா லோத்தலில் இருந்துச்சு. வைடூரியம் பொறுத்த வரைக்கும் ஷாட்டுகை. சங்கு பொறுத்த வரைக்கும் பாலகோட். ஸ்ட்ரீட்டைட்னா நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் தெற்கு ராஜஸ்தான். இன்னொன்று கொடுத்துருப்பாங்க செம்பு அப்படின்னு சொல்லிட்டு. செம்பு எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் இருந்திருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரத்தில் பெருங்குளம் அமைந்துள்ளது? பெருங்குளம் எங்கே? பெருங்குளம் எங்கே அப்படின்னா மொஹஞ்சதரோ. குப்தர்கள் ஆட்சியில் ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? துடாஹா. குப்தர்கள் ஆட்சியில் நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி, அதுக்கு பேர் என்ன? கிளிப்தா. கிளிப்தா, இன்னொன்று உபகிளிப்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? 2 இது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சிரேஸ்தி சார்த்தவாகா. முதல்ல சொல்லியிருந்தேன். சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சார்த்தவாகா அப்படின்னா நிறைய இடத்துக்கு அந்த மாட்டு வண்டியில் போகிறவங்க, எருது வண்டியில் போகிறவங்க. ஸோ 2 கூற்றுமே என்ன அப்படின்னா சரிதான். குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பரப்புகளுக்கு தரப்பட்ட மானியம், அதுக்கு பேர் என்ன? சமயச்சார்பற்ற மானியம். கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிட்டது என்ன? தாமிரலிப்தி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதரோ. அடுத்து கூற்று. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பருத்தி ஆடைகள் பயன்பாட்டில் இல்லை. பயன்பாட்டில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ முதல் கூற்று தவறு. ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். சரி. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரி. ஸோ 2 and 3 தான் நமக்கு சரி. முதல் கூற்று தவறு. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் ஆலம்கான். ரஷ்யா சுல்தானாவின் அரசவையில் ஜலாலுதீன் யாகுத் வகித்த பதவி என்ன? ஆக்சுவலாக ரஷ்யா சுல்தானா யார் அப்படின்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெல்லி சுல்தான்களில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பெண்மணியை சுல்தானா போட்டாங்க அப்படின்னா அது ரஷ்யா சுல்தானா தான். 1236லேருந்து 40 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா இல்துமிஷோட மகள். ஓகேவா? அவரோட மகன் சரியாக இருக்க மாட்டார். அதனால் மகள் வந்திருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலு நாச்சியார் மாதிரி. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜான்சி ராணி மாதிரி அப்படி இருந்தவங்க தான் இவங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஜலாலுதீன் யாகுத் இருப்பாங்களே அவங்கள ரொம்ப நம்பியிருப்பாங்க. அது யாருக்கு பிடிக்காது அப்படின்னா அங்கே உள்ள அந்த சுல்தானுக்கு கீழே இருக்கிற அந்த அமைச்சரவைக்கு பிடிக்காது. ஸோ இதில் முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். ஜலாலுதீன் யாகுத் யார் அப்படின்னா குதிரை லாயப்பணிகளோட தலைவர். இந்த ஜலாலுதீன் யாகுத் யார் அப்படின்னா எத்தியோப்பியா அடிமை.
அபிசீனிய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று எத்தியோப்பிய அடிமை, இது 7th கொடுத்துருக்காங்க. அபிசீனிய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு 11th கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ரஷ்யா சுல்தானாவுக்கு இந்த ஜலாலுதீன் யாகுத் மேலே ஒரு விருப்பம். ஓகேவா? அதனால் ஜலாலுதீன் யாகுத் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ரஷ்யா சுல்தானா கேட்பாங்க. இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த 40 மீட்டர் குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், அடிமை வம்சத்தை மம்லக் வம்சம் என்று கூறுவர். கரெக்டு. மம்லக் என்பதற்கு உடைமை என்பது பொருளாகும். கரெக்டு. உடைமை இல்லைன்னா அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 1 and 2 ரெண்டுமே வந்து சரிதான். நயீப் இ முல்க் என்ற பட்டம் சூட்டிக்கொண்ட சுல்தான் யார்? பால்பன். முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட சுல்தான் யார்? யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போர் 1526 வந்து நடந்திருக்கும், பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். ஸோ இந்த போரின் மூலமாகத்தான் முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வந்துச்சு. சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். காரணம், சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது கிடைத்த வகைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்களை பயன்படுத்தியிருப்பார்கள் என்று அறிய முடிகிறது. ஸோ சரியான விளக்கம். கப்பல் செப்பனிடும் தரம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரியது எது? மொஹஞ்சதரோ. எது சரியாக பொருந்தியுள்ளது? அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, மொஹஞ்சதரோ, ஹரப்பா, லோத்தல், காளிபங்கன். பாருங்கள், அதில் எது சரியாக பொருந்துள்ளது அப்படின்னா மொஹஞ்சதரோ லார்கானா மாவட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக பொருந்துள்ளது. மற்ற எதுவும் சரியாக பொருந்தவில்லை. ஓகேவா? சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது என்ன? வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக. ஐம்பெருங்குழு உறுப்பினர் அல்லாதவர் யார்? கருவூல. இந்த 3 பேர் வருவாங்க ஐம்பெருங்குழு உறுப்பினரில். கருவூல அதிகாரி வரமாட்டார். குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது? கருடன். ரத்னவாளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? ஹர்ஷர். கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவின் வாணிபம் நடந்த துறைமுகம் எது? தாமிரலிப்தி. கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். எது சரியாக பொருத்தப்படவில்லை? எது அப்படின்னா தனுர்வேதா, வானவேல் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, தனுர்வேதா அப்படிங்கிறது விற்கலை, வில் இருக்கு இல்லையா, அந்த கலை. சொரூப்கானா என்ற சொல் எதனை குறிக்கிறது? நாணயச்சாலை. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நடைபெற்றது? குப்தர். அடுத்து, குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? பார்க்கலாமா? நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. ஆமாம், சந்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படும். ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தில் இருப்பார். ஓகேவா? ஸோ 2வது கூற்று தவறு. அடுத்து 3வது கூற்று சரி, 4வது கூற்று சரி. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. கரெக்டு. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது. கரெக்டு. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார்? அஸ்வகோஷர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? யார் அப்படின்னா சரி, சந்திரகுப்தர் இல்லை, அதாவது முதலாம் சந்திரகுப்தர் இல்லை, 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. ஆரியபட்டா, ஸ்கந்தகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தா, காளிதாசர். ஆரியபட்டா யார் அப்படின்னா இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. 2ஆம் சந்திரகுப்தா சாகர்களை அளித்தவர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து இந்த சைடு ஆண்டு, இந்த சைடு அதுக்கான நபர்கள். 1206 யார் வந்து ஆட்சி பண்ணா? 1206 ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் வந்து வருவார். 1211 இல்துமிஷ் வருவார். 1236 நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம், ரஷ்யா சுல்தானா வந்து வருவாங்க. 46 பால்பன் வந்து வருவார். ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து இசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்?
ஃபெரோஷா துக்ளக். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் ஃபெரோஷா துக்ளக். பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா பால்பன். பால்பன் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். அது எதுக்காக அப்படின்னா அந்த 40 குழு அப்படிங்கிற அந்த குழுவை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். சுல்கா என்பது என்ன வகையான வரி? சுங்க வரி. குதிரைக்கு சூடு போடும் தாக் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். சரி. போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருப்பதற்காக. சரி. சரியான விளக்கம் அப்படிங்கிறது வரும். தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் யார்? லான்பூல். டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? திவான் ஐரிஷ். ஃபரீத்தின் உண்மையான பெயர் என்ன? ஃபரீத் யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஸோ முகலாயர் காலத்தில் ஒருத்தர் வந்து, அதாவது முகலாயர் சாம்ராஜ்யத்திலேருந்து இல்லாமல் வேற ஒருத்தர் உள்ளே வந்து ஆட்சி பண்ணார், இந்தியாவை ஆட்சி பண்ணார் அப்படின்னா அது ஷெர்ஷா அப்படி சொல்லக்கூடிய ஃபரீத். ஓகேவா? 1540 45 வரைக்கும் இவர் வந்து ரூல் பண்ணார். பீகாரில் சசாரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தவங்க தான் இவங்க. ஆக்ராவில் சூர் ஆட்சியை தொடங்கியவர் இவர் தான். இவர் காலத்தில் 2 மிக முக்கியமான போர்கள் வந்து நடந்திருக்கும். ஒன்று 1539 சவுசா போரும், இன்னொன்று 1540 கன்னோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னோசி போரும் நடந்திருக்கும். இந்த 2 போருமே இந்த ஷெர்ஷாவுக்கும் ஹிமாயூனுக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 2லுமே இவர் தான் ஜெயிச்சிருப்பார், அதாவது ஷெர்ஷா தான் ஜெயிச்சிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், 1674 சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டார். இது கரெக்டா? கரெக்டு. சிவாஜியின் முடிசூட்டு விழா பிரதாப்கார் கோட்டையில் நடைபெற்றது. தவறு. ஏன் அப்படின்னா அது வந்து ராய்கார் கோட்டையில் நடைபெற்றது. ராய்காருக்கு இன்னொரு பேர் ராஜ்கோஷ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து, சத்ரபதி எனும் சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. சரிதான். ஸோ 1ஆவதும் 3ஆவதும் என்ன அப்படின்னா சரி. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா பாபர். ஸோ பாபரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் இவர் தான். 1526 30 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருப்பார். ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட பேர். ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் காலத்தில் மிக முக்கியமான ஒரு 4 போர்கள் வந்து நடந்துச்சு. நிறையா போர் வந்து நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியம்னா முதல் பானிபட் போர் 1526 ஏப்ரல் 21 நடந்துச்சு. அடுத்து கான்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529 வந்து நடந்துச்சு. தெரிஞ்சுக்கோங்க, பொறுத்துக. சுர்னாவிஸ், மஜூம்தார், சுமந்த், வாக்கியநாவிஸ். சுர்னாவிஸ் அப்படின்னா செக்ரட்டரி, அதாவது செயலர். மஜூம்தார் அப்படின்னா நிதி அமைச்சர். சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். வாக்கியநாவிஸ் உள்துறை அமைச்சர். ஸோ 4, 2, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. இவங்க யார் அப்படின்னா சிவாஜி காலத்தில் இருந்த அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர். சாம்பாஜி யாருடைய ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார்? கவி கலாஷ். அதாவது இந்த கவி கலாஷ் யார் அப்படின்னா சாம்பாஜியோட குடும்ப அர்ச்சகர். அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அவர் வந்து கேட்பார். அலாவுதீன் ஹசன் ஷாவின் கல்விக்கு உதவிய ஜாபர் கான் யாருடைய படைத்தளபதி? யாருடைய படைத்தளபதி அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து பொறுத்துக. அமீர் இ ஜும்லா, நசீர், சதார் இ கான், வசீர் இ அஸ்ரப். ஸோ ஃபஸ்ட்டு அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறது நிதி அமைச்சர். நசீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி நிதி அமைச்சர். சதார் இ ஐஹான் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. வசீர் இ அசரப் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. பாமினி அரசில் சிறந்த மொழியில் அறிஞராகவும் கவிஞராகவும் தெரிந்த சுல்தான் யார்? மொழியியல் ஃபிரோஷ். கால்டிகட் போர் நடைபெற்ற ஆண்டு? கால்டிகட் போர் 1576. ஜஹாங்கீர் அனுமதியுடன் ஆங்கிலேயரின் முதல் வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது? சூரத். அடுத்து கால வரிசைப்படுத்துக. சந்தேரி போர், சவுசா போர், கான்வா போர், கன்னோசி போர். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சந்தேரி போர் எப்போ நடந்துச்சுன்னு தெரியணும். 1528.
சந்தேரி போர் எப்போ நடந்துச்சு? 1528. சவுசா போர் நான் ஏற்கனவே சொன்னேன் 1539. கான்வா போர் 1527. கன்னோசி போர் 1540. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா கான்வா போர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும். சரியா? அடுத்து செகண்ட் எது வரும் அப்படின்னா சந்தேரி போர் வந்து வரும். அடுத்ததாக சவுசா போர் வந்து வரும். அடுத்து கன்னோசி போர் வந்து வரும். 3, 1, 2, 4 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? ஷாஹு. அடுத்து கூற்று. சிவாஜியின் ஆட்சியில் கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. சரிதான். தேஷ்முக் இல்லைன்னா சர்தேஷ்முக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சர்தேஷ்முக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வரின்னு கூட சொல்லுவாங்க அது. ஓகேவா? அடுத்து 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. கரெக்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராமத் தலைவர் குல்கர்னி என்ற பெயரில் இருந்தார். இங்கே வந்து இது தப்பு. ஏன் அப்படின்னா குல்கர்னி அப்படின்னா கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம தலைவருக்கு பேர் என்ன அப்படின்னா பட்டீல் அல்லது பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 3வது கூற்று மட்டும் தவறானது. முகலாய நில வருவாய் நிர்வாகத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யார்? அமில் குஜார். டெல்லியில் உள்ள ஜூமா மசூதியை கட்டியவர் யார்? ஜூமா மசூதி கட்டியவர் யார் அப்படின்னா ஷாஜஹான். மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? குமார கம்பண்ணா. அதாவது கங்காதேவி அப்படிங்கிறவங்க இவரோட மனைவி தான் கங்காதேவி. மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. விஜயநகர அரசு மரபுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ விஜயநகர அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மரபு வந்து இருக்கும். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 வம்சம். விஜயநகர படைகள் இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படைகளாக இருந்தது. சரி. விஜயநகர படைகள் பீரங்கியை பயன்படுத்தின. இது தவறு. ஓகேவா? கூற்று சரி, காரணம் தவறு. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரமாக விளங்கியது எது? பெனுகொண்டா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஆரவீடு வம்சம் தொடங்கினது சந்திரகிரியில். ஆனால் அதோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் பெனுகொண்டா அப்படிங்கிறது. பதேப்பூர் சிக்ரியில் இபாதத் கானா என்னும் மண்டபத்தை கட்டியவர் யார்? அக்பர். யாருடைய காலத்தில் பேரரசருக்காக விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது? ஷாஜஹான். அடுத்து கூற்று. சிவாஜியின் நிர்வாகத்தில் சவுத் என்ற பெயரில் பாதுகாப்பு கட்டணமாக 1/4 மக்கள் செலுத்தினர். கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், சர்தேஷ்முக் என்பது அரசருக்கான கட்டணமாக மொத்த வருமானத்தில் 1/6. ஆக்சுவலாக இது வந்து 10% அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தவறு. 1 மட்டும்தான் வந்து சரி. சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக திகழ்ந்தது எது? காலாட்படை. அடுத்து மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். கரெக்டு தான். ஓகே கரெக்ட் தான். இங்கே எவை தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. இம்முறையில் சவார் என்பது மண் சப்தாரின் தகுதியை குறிக்கும். தவறு. சாட் என்பது ஒரு மண் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை குறிக்கும். தவறு. அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. சவார்னா இது, சாட்னா இது. ஓகேவா? ஸோ தவறு அப்படின்னு பார்க்குறப்ப 2 and 3 தவறு. ஷேத்தக் என்பது யாருடைய குதிரை? யாருடைய குதிரை அப்படின்னா ராணா பிரதாப் இவரோட குதிரை. பாமினி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18. அடுத்து ஆமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயால் இயற்றப்பட்ட சமஸ்கிருத நாடக நூலாகும். தவறு. அவர் தெலுங்கில் எழுதியிருப்பார். இந்நூல் பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியது. ஆமுக்த மால்யதா என்பதற்கு அணிந்த பின்னர் கொடுப்பது அப்படிங்கிறது பொருள். ஸோ 2 and 3 அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. பாமினி அரசில் பாமன் ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் யார்? பாமினி அரசில் பாமன் ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் யார் அப்படின்னா முதலாம் முகமது ஷா. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? இது ரொம்ப முக்கியம். இப்போ குரூப் 1 கூட கேட்டாங்க. தலைக்கோட்டை போர் இப்போ அப்படி இல்லைன்னா ராக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1565 நடைபெற்றது. துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்த முதல் அரசர் யார்? நரசநாயக்கர்.
அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. விஜயநகரமானது வித்யாநகர் என ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அழைக்கப்பட்டது. இது சரியா? சரிதான். விஜயநகரத்தை நிர்மாணித்தவர் ஹரிஹரர் புக்கர் ஆகியோரின் ஆன்மீக குருவான வித்யாரண்யர். தவறு. ஹரிஹரர் புக்கர் தான் வந்து நிர்மாணம் வந்து பண்ணுவாங்க. வித்யாரண்யர் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு தக்காணத்தின் ஆளுநராக அவுரங்கசீப்பால் நியமிக்கப்பட்டவர் யார்? செயிஸ்டகான் அப்படிங்கிற ஒருத்தர். கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்? நாதிர் ஷா. சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதுவோம். சிவாஜிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்தார்? சாம்பாஜி வருவார், சகோதரர் ராஜாராம் வருவார், ஷாஹு வருவார், இரண்டாம் சாம்பாஜி வருவார். ஆப்ஷன் பி. சிவாஜியின் ஆட்சியில் நீதி நிர்வாகம் மரபு வழிபட்டதாக இருந்தது. பாருங்கள், சிவாஜி ஆட்சியில் நீதி நிர்வாகம் அப்படிங்கிறது மரபு வழிபட்டதாக இருந்தது அப்படிங்கிறது கரெக்டு. நிரந்தர நீதிமன்றங்களோ நீதி வழிமுறைகளோ இல்லை. கரெக்டு. ஹாஜிர் மஜ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். கரெக்டு. இது எது சரி அப்படின்னா 1, 2, 3 இந்த மூணுமே சரிதான். அடுத்ததாக கால வரிசைப்படுத்தி எழுதுக. புரந்தர் உடன்படிக்கை, வாரணா ஒப்பந்தம், உத்கிர் போர், மூன்றாவது பானிபட் போர். புரந்தர் உடன்படிக்கை எப்போ நடந்திருக்கும்? 1665 வந்து நடந்திருக்கும். வாரணா ஒப்பந்தம் எப்போ நடந்திருக்கும்? 1731 நடந்திருக்கும். உத்கிர் போர் 1760, மூன்றாவது பானிபட் போர் 1761. அப்படி பார்க்குறப்ப வரிசையாக தான் வந்து இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்டு. புரந்தர் உடன்படிக்கை 1665, வாரணா ஒப்பந்தம் 1731, உத்கிர் போர் 1760, மூன்றாவது பானிபட் போர் 1761. இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. இந்த ஆங்கிலேய மராத்திய போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1803 1806 வரைக்கும் நடந்துச்சு. இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர். தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி துவங்கிய போது தன்னை அரசராக அறிவித்து கொண்ட மராத்திய தளபதி யார்? வெங்கோஜி. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் எது? தன்வந்திரி மஹால். அடுத்து வந்து பாருங்கள், பேஷ்வா என்பவர் சிவாஜியின் அஷ்டப்பிரதான கட்டமைப்பில் ஒருவர். ஆமாம், அஷ்டப்பிரதான கட்டமைப்பில் ஒருவர் இவர் வந்து இருப்பார். ஓகேவா? இப்பதவி வாரிசு முறையில் மரபு வழியாக கிடைப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மரபு வழியாக கிடைப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. இதில் வந்து யார் வேணால் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பேஷ்வா இது வந்து இருக்கும். ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. புரந்தர் உடன்படிக்கையானது எந்த இருவருக்கும் இடையே கையெழுத்தானது? நம்ம புரந்தர் உடன்படிக்கை ஏற்கனவே பார்த்தோமா? எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்? 1665 பார்த்தோமா? 1665 சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் இடையில வந்து நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா சிவாஜியோட புரந்தர் கோட்டையை ஜெய்சிங் வந்து சுற்றி வளைச்சிருவார். வேறு வழியே இல்லாமல் இந்த 1665 சிவாஜி இந்த உடன்படிக்கையில் கையெழுத்து வந்து போட்டிருப்பார், சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும். சிவாஜியின் இராணுவ அமைப்பில் ஷாரி நவ்பத் குதிரைப்படையின் தலைமை தளபதி ஆவார். கரெக்டு. குதிரைப்படையில் அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கிர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கரெக்டு. தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் ஷைலேதார்கள் என்று அழைக்கப்பட்டனர். சரி. ஸோ இதில் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. மராத்திய சாம்ராஜ்யத்தின் கடைசி பேஷ்வா யார்? இரண்டாம் பாஜிராவ். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526 நடந்திருக்கும். அடுத்து பொறுத்துக. குதுப் ஷாஹி, அடில் ஷாஹி, இமத் ஷாஹி, பர்ஷத் ஷாஹி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிவாஜி பீரியடில் வர்றது. ஓகேவா? குதுப் ஷாஹி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கோல்கொண்டா, அதாவது இந்த பேஷ்வா காலத்தில் வந்து வரும். அடில் ஷாஹி பொறுத்த வரைக்கும் பிஜப்பூர், இமத் ஷாஹி பொறுத்த வரைக்கும் பெரார், பரித் ஷாஹி பொறுத்த வரைக்கும் பீடார். ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஜப்தி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? தோடர் மால். முகலாய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தஸ்தர். ரச கங்காதரா எனும் சிறப்புக்குரிய நூலை எழுதிய ஜெகநாத பண்டிதர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்?
ஷாஜஹான். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? குரு அர்ஜுன் தேவ். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் அறிமுகமானது? யாரோட காலத்தில் அறிமுகம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் பாபர் காலத்தில் அறிமுகமாயிருக்கும். ஷாஜஹான் வாழ்க்கை வரலாறான பாதுஷா நாமா எந்த நூலை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது? எந்த நூலை அப்படின்னா அயினி அக்பர். ஓகே, நம்ம இப்போ இந்த ரிவிஷனில் ஒரு 150 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இன்னமும் இருக்குது, 150க்கு மேலே வந்து இன்னும் இருக்குது. அதை நான் வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 150 கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ரிவிஷன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். சரியா? ரைட். பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.